மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சிறிய விளக்கம். நேற்று தென்மண்டல முதலமைச்சருடைய மாநாடு நடந்தது. சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், சில கட்சிகள் டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுவரையறை பற்றி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு கண்ணோட்டத்தையும் உருவாக்கப்பட்டது. முக்கியமாக பத்திரிகைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தொகுதி மறுவரை தீர்மானம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்களுடன் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். அதில் நேரத்தில் பரப்பப்பட்ட போலி பிரச்சாரங்கள் தவறானது. நம்மளுடைய டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீ செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீ செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் பேசினோம். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி பிஜேபியில பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது 25 வருஷம் 7.18 அப்படியே மெயின்டைன் பண்ணி 25 வருஷம் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாரோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பர் எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லணும். ஏன்னா இங்க 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப இருக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெளிவா நம்மளுடைய முதலமைச்சருடைய தீர்மானம் ரொம்ப சிம்பிளான தீர்மானம். 543 நம்ம நிப்பாட்டணும். திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய எம்பிக்களா நம்ம பார்க்க கூடாது. காங்கிரஸோட எம்பிக்கள், கம்யூனிஸ்டோட எம்பிக்கள், விசிகோட எம்பிக்கள் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை யார் வலியுறுத்தினாங்க அவங்கள தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்கறோங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவர் ஆயிரணும். 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்றிய தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சரி, எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்தி அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது இததான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்கிரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமான வச்சு கூடாங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இங்கு எந்த கட்சியை பத்தி நம்ம பேச வேணாம். திருப்பியும் சொல்றோம், மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. அதுல அண்ணாவுடைய முழக்கம் பாராளுமன்றத்தில் என்ன முழங்கினாரோ நம்மளுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சொன்னதுல நாங்கள் உடன்படுறோம். அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது, வாஜ்பாய் இருக்கும் பொழுது திமுக அன்னைக்கு அழுத்தம் கொடுத்து அன்னைக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 7.18 நிலைப்பாடுங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்றிய அரசு ஒரு புதுசா ஒரு பாலிசி கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம சில உறுப்பினர்கள் சொன்னாங்க, இல்ல ஒன்றிய அரசு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு. இந்த கடந்த 12 வருஷமாக கொண்டு வந்த அனைத்து சட்டங்களும், முக்கியமாக தென் மாநிலம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அனைத்து சட்டங்களும் நமக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம். அதுக்காக திமுகவும் போராடி இருக்கு. அப்ப ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னா அது தமிழ்நாடு நல்லதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்கல, அதுக்குள்ள ஒரு தேர்தல் அரசியல் இருக்கும். அப்ப இங்க 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது முக்கியமா வட மாநிலங்களுக்கு கூடிய, முக்கியமா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் அதிகமாகும், அங்கேயும் அதிகமாகும் பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் அதுக்கு பயன்படும். அப்ப நம்மளுடைய வாய்ஸ் எதிர்கால தேர்தல்ல இன்னும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்பட்ட குரல், முக்கியமாக தென் மாநிலத்திலிருந்து ஏற்பட்ட குரலை அம்மையார் இந்திரா காந்தி அம்மாவும் சரி, வாஜ்பாய் அவர்களும் சரி செவிசாய்த்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய சகோதரர், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒர்க் கிடையாது. பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்தில் போய் சட்டத்தை இயற்றக்கூடிய பணி
அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இது அந்த காலத்துல இருந்து இப்ப இல்ல, இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து வாஜ்பாய் அம்மையார் காலத்துல இருந்து எல்லா கட்சிகளும் 7.18ங்கிறது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிக்ஸ் செய்யப்பட்டது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஒன்னும் புதுசா, அது ஒன்னும் நம்மளுடைய இப்ப வந்து நம்ம இந்தியாவிலே அதிகமான ஜிடிபியில தமிழ்நாடு நம்பர் 2 இருக்கு. இப்படி மத்திய அரசு சொல்லலாமே, ஒன்றிய அரசு அதிகமான ஜிடிபிக்கு அதிகமான எம்பி கொடுக்கலான்னு சொல்லாமே. நம்ம கஷ்டப்பட்டு எஜுகேஷன் உருவாக்கி இருக்கோம். கீழ இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 காலத்துல நம்மளும் ஒரு பின்னாடி இருந்த மாநிலமா இருந்திருக்கோம், கடினப்பட்டு முன்னேறி மேல வந்திருக்கோம். அப்ப ஒரு சிறப்பு, இந்தியாவிலே அதிகமான பொருளாதாரத்தை உருவாக்கிய மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு நம்ம கொடுத்திருக்கலாமே. ஏன் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல? அப்ப நம்ம சொன்னது அன்னைக்கு சொன்னது அவையில புரிஞ்சுக்கல. தமிழ்நாட்டில இருந்து தென் மாநில இருந்து ஒரு பிரதம மந்திரி உருவாகணும்னா ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தர் வந்து பிரதம மந்திரி ஆகணுங்கிறத நாங்க சொல்ல வரல. நம்மளுடைய குரல் பாராளுமன்றத்தில் இப்ப இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு 3 நிமிஷம் பேச டைம் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து எல்லா உறுப்பினருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. வருஷம் 365 நாள்ல அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் அண்ணன் அன்புமணி அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருக்காரு, நான் எம்பியா இருக்கும்போது எனக்கு ஒரு 3 நிமிஷம் கூட டைம் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு 880 எம்பி ஆக்குறீங்க, இன்னும் ஒரு பாப்புலேஷன் இங்க 1000 எம்பி ஆக்கீங்களா, 1500 எம்பி ஆக்கீங்களா? ஒண்ணு இல்ல. இப்ப இங்க இருக்க 234 எம்எல்ஏ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம 500 எம்எல்ஏ ஆகணும், எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. இது அண்ணா சொன்னதுதான். பெரும்பான்மையை பேஸ் பண்ணி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது. அதுதான் அண்ணா சொன்னாரு. அதுல நாங்கள் உடன்படுறோம். 7.18ங்கிறத நீங்க ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். 50% எம்பியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இல்ல 7 அதுல ஒரு சூட்சமா இருக்கு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். 7.18ஓட நாங்க 50% எம்பி தரோம் அப்படின்னா வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும். திருப்பி யூபியோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும் பொழுது, பீகார் ஆகும் போது, மத்திய பிரதேசம் ஆகும் போது, குஜராத் ஆகும் போது, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு 50% இன்னும் எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில இருந்து எந்த மக்களும் கோரிக்கை கொடுக்கவில்லை, எங்களுக்கு எம்பி அதிகமா வேணும். இப்ப தருமபுரி மக்களோ, கிருஷ்ணகிரி மக்களோ, இல்ல இங்க சென்னையில இருக்கவங்களோ எங்களுக்கு பாராளுமன்றத்தை உடைச்சு இன்னொரு எம்பி ஆக்குன்னு எங்க கோரிக்கை வந்துச்சு? தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் எந்த கோரிக்கை இல்லையே. தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை வச்ச நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணல, ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணல, எஜுகேஷன் சட்டம் அபாலிஷ் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை இல்லாம ஒன்றிய அரசு 50% கொடுக்குன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு அரசியல் இருக்குங்கிறத இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அதில் உடன்படிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா திமுக கிட்ட எம்பிக்கள் இல்ல 50%க்கு உடன்படிக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். 50 நமக்கு அதுல உடன்படிக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. நான் திருப்பியும் சொல்லி போறேன், மாநில கொள்கையில் வரும்போது நாம் எல்லாம் இணைந்துதான் ஆகணும். நான் வந்து திமுக எதிராக எந்த கருத்தையும் சொல்லல. தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு, அது ஓகே. ஆனால் எப்படி வாஜ்பாய் காலத்திலேயோ, எப்படி அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலேயோ மாநில உரிமைக்காக எல்லோரும் சேர்ந்தோமோ, திமுகவும் காங்கிரசும் விசிகேவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஐயும்களும் எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு 50% வந்தால் கடுமையா எதிர்த்து நிக்கணும். அதுல நாங்க பதிவு பண்றோம். திமுக எதிர்த்து நின்னாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இந்த பில்ல வந்து வராம பாத்துக்கிட்டு திமுகவோட எம்பிக்கள் காரணம், அதையும் நான் பதிவு பண்றேன். மாநில உரிமை வரும்போது திமுக தான் எதிர்த்து நின்னாங்க. அதுல நாங்க வந்து எந்த திமுக செய்த நல்ல விஷயத்தை நாங்க செய்யல, நாங்க சொல்ல வரல. இப்ப தமிழக வெற்றிகளுக்கு எம்பிக்கள் இல்ல. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக 2024 மக்கள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பொறுப்பை திமுக கொடுத்திருக்காங்க. அதோட காங்கிரஸோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து கடுமையான ஒரு பதிவை பண்ணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். முன்னாள் முதலமைச்சருக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் நல்லாவே புரியும். வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் சரி, தென் மாநில கோரிக்கையும் சரி, 25 வருஷத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் தென் மாநிலங்கள். இது நம்ம மட்டும் இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய எம்பிகளும் மாநில உரிமைக்காக குரல் கொடுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் நம்ம சொல்றோம். பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் அவர்கள் மாநில உரிமைக்காக, முக்கியமா தமிழ்நாட்டோட உரிமைக்காக வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி நமக்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வராங்க. அதுல 50% தமிழக மக்களுக்கு எந்த கோரிக்கை இல்லைங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். தமிழக மக்களுக்கு கோரிக்கை இல்லாம போது நீங்க ஒரு கோரிக்கை வைக்காதீங்கிறதா நம்மளோட வேண்டுகோள். அரசியல் பசப்பு வார்த்தைகள்லாம் வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், 7.18 543 ஃப்ரீஸ். இவ்வளவுதான் நம்மளுடைய தீர்மானம். 50% ஆஃபர் கொடுத்தா மாண்புமிகு எதிர்க்கட்சிகள் பதில் சொல்லணும். சட்டம்லாம் இல்ல, 50% வந்து சட்டம்லாம் கிடையாது. 50% சட்டம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். 50% மாநிலத்துக்கு கொடுக்கிறது சட்டம் கிடையாது. திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி மக்கள் தொகை கணக்கு முடிஞ்சவன தென் மாநிலங்கள் கோரிக்கையை ஏற்று எப்படி வந்து 543 ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. அதான் தீர்மானம். பெரும்பாலான நபர்கள் அதுக்கு தான் ஓட்டும் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றணும்.
அண்ணன் நேரு அண்ணன் வந்து சொன்ன வார்த்தைகள் இன்னும் முழுமை பெறல. அண்ணன் நேரு அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்துல எதிர்த்து நின்னுக்குறத பதிவு பண்றோம், அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான்.